நண்பர்களுக்கு வணக்கம். எப்போதுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேசு பொருள்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். இதை பற்றி ஏதோ கான்ட்ரவர்ஷியல் பேச போகிறோமா அப்படியெல்லாம் இல்லை. அந்த நிறுவனத்தில் நாங்கள் போய் பார்த்து அனுபவித்த அனுபவங்களை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கோம். நம்ம கூட இன்றைக்கு பாலு இருக்காரு. வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான பேசுபொருள், அதே சமயத்தில் அடையாளமும் கூட. ஏன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர்னு எடுத்தோன்னா அதோடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம்ங்கிறது ஈஷா யோக மையம், அதோடைய ஆதியோகி. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஈஷா யோகா மையம் போயிருக்கீங்களா? இல்லை, நான் வாழ்நாளில் போனதே கிடையாது. ஆனால் இதை பற்றின ஒரு புரிதல் எனக்கு ஒரு 10 வருஷமாக இருக்குது. ஆனால் இப்போ சமீபத்தில் போன வாரம் சனி ஞாயிறு 2 நாள் ஈஷா யோகா மையம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அந்த 2 நாள் நான் அங்கே தான் இருந்தேன். நீங்கள் ஈஷா யோகா மையத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய அனுபவம், அதை பற்றியான கற்பனை, அது மாதிரி விஷயங்கள் எப்படி என்னவா இருந்தது? இல்லை, புரிதல் எனக்கு என்னென்னா, அது ஒரு ஆன்மீக மையம் அப்படின்றத தாண்டி மனிதனோட என்ன சொல்கிறது, மனிதனுக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய யோகாவும் தியானம் பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு மையமாக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதை தாண்டி இங்கே ஊடகங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்களில் அது மேலே சில சந்தேக பார்வைகளும் எனக்கு இருந்தது அப்படின்றத நம்மளால் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதை சுற்றி எப்போதுமே கூட ஊடகங்களில் பல்வித விதமான செய்திகள் போயிட்டே இருக்கும். பல சர்ச்சைகள், சத்குரு மேலே அப்படி பல விஷயங்கள் போயிட்டு இருந்தால் கூட நீங்கள் முதல் தடவை போயிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி போனதில்லை. அப்போது நீங்கள் தான் இதுக்கான சரியான ஆளாக இருக்க முடியும். நீங்கள் ஈஷா யோகா மையத்துக்குள்ளே போனதிலிருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்க? ஈஷா யோகம் மையத்தில் நான் இப்போ நிறையா விஷயங்கள் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம இருந்தது. அங்கே இயற்கையாகவே அது அமைக்கப்பட்ட இடம், அது அமைந்திருக்கக்கூடிய அந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு, ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் மற்றும் அது அந்த மையத்தினுடைய கட்டுப்பாடான ஒரு வழிமுறை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதை தாண்டி அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. உள்ளே நம்ம நுழைஞ்சதுலேருந்து ஆதியோகிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம முடிச்சுட்டு திருப்பி சர்ப்பவாசல் வெளியே வர வரைக்கும் நம்மளுக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே பிரமிப்பாக இருந்தது. நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு மாநிலத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெருமையாக இருக்கும், பெருமையை வாய்ந்த விஷயம்ன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா கோயம்புத்தூரோட அடையாளம்ங்கிறத தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இன்றைக்கு தேடி வரக்கூடிய ஒரு மையமாக அந்த ஈஷா யோகா மையம் மாறி இருக்குது. நம்ம அங்கே போகும்போதே அங்கே பார்க்க முடிஞ்சது. நீங்கள் உள்ளே போனதுலேருந்து, ஏன்னா சாதாரணமாக ஒரு மனிதர் அங்கே காமன் பீப்புளாக ஒரு விசிட்டர் அங்கே உள்ளே போகும்போது பார்க்கக்கூடிய விஷயங்கிறது முதல்ல ஆதியோகி, அதை தொடர்ந்து தியானலிங்கம், லிங்க பைரவி, சூரியகுண்டம், இதை சுற்றி தான் நம்மளோட இருக்க முடியும். ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி உள்ளே போய் 2 நாள் தங்கியிருந்தீங்க, இன்னும் பல விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. என்னென்னலாம் பார்த்தீங்க, எப்படி இருந்தது அந்த? இல்லை, அதுதான் இப்போ நம்மளுக்கு ஒரு நார்மலாக ஒருத்தர் டூரிஸ்ட் மாதிரி உள்ளே போகிறவங்களுக்கு ஒரு ஏரியா வரைக்கும் தான் அவங்களால போக முடியும். நான் அதை தாண்டி உள்ளே தங்குறேன் அப்படின்றதுனால, ப்ளஸ் மீடியா பர்சனாலிட்டி அப்படின்றதுக்கு ஒரு ரீசன்னாலையும் அவங்க எனக்கு தங்குறதுக்கான ஏற்பாடுகள்லாம் உள்ளே பண்ணி கொடுத்தாங்க. 2 நாள் நான் அங்கேயே இருந்தேன். உள்ளே பொதுமக்கள் இந்த சூரியகுண்டம் உள்ள ஆதியோகிலேருந்து சர்ப்பவாசல் உள்ளே போனாங்கன்னா போயிட்டு நேராக சூரியகுண்டில் அந்த குளம் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் பாதரசம் நிரப்பப்பட்ட லிங்கங்கள் பிரதிஷ்டையாக இருக்குது. அதில் குளிச்சுட்டு அங்கேருந்து நேராக தியான லிங்கத்துக்கு போயிட்டு அங்கேருந்து பின்னாடி லிங்க பைரவியை சேவிச்சுட்டு வெளியே திரும்பி ஆதியோகியில் திவ்ய தரிசனம் பார்த்துட்டு போகிற மாதிரியான சூழ்நிலை இப்போ அங்கே இருக்குது, பொதுமக்கள் நார்மலாக போனால். இப்போ நாங்கள் போனப்போ எப்படி இருந்தது அப்படின்னா, இதை தாண்டி அந்த இன்ஸ்டிடியூஷன் அவங்க அந்த நிறுவனம் பண்ணக்கூடிய பல ஆக்டிவிட்டீஸை நாங்கள் உள்ளே போய் பார்க்க முடிஞ்சது. உதாரணத்துக்கு அவங்க உள்ளே ஒரு குருகுலம் நடத்துகிறாங்க. ப்ளஸ் அங்கே நிறைய சேவ் த சாயில் மூமெண்ட்னு ஒன்று நடத்துகிறாங்க. அங்கே வாலண்டியர்ஸ் தங்கியிருக்கக்கூடிய இடத்துலையே, அது பக்கத்தில் இருக்க பில்டிங்லேயே நாங்கள் தங்கியிருந்தோம். அங்கே சாப்பிடக்கூடிய நிறைய ஃபாரினர்ஸ் தங்கியிருந்தாங்க. பிக்ஷா ஹால்னு ஒரு இடம், அங்கே சாப்பாட்டுக்கான ஒரு இடம் இருந்தது. இதெல்லாமே என்னால் ஓவரால் த கேம்பஸ் இன் அண்ட் அவுட் என்னால் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சுது. முழுமையாக ஈஷா யோகா மையத்தை முழுமையாக பார்த்துட்டு வந்துட்டேன் நான். அப்போது நீங்கள் அவங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஈஷா யோகா மையம்னாலே பொதுவான மக்களுக்கு என்ன ஒரு கண்ணோட்டம்னா, அது ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருக்குது. ஒரு சில பேர் ஆன்மீகத்தை தேடி அந்த இடத்துக்கு வராங்க, சில பேர் சுற்றுலாவுக்காக ஆதியோகி சில முன்னாடி பார்க்குறதுக்காக வராங்க. அதையும் தாண்டி அது யோகா சொல்லிக் கொடுக்க இன்ஸ்டியூட், அப்படி ஒரு 3 தரப்பு மக்களும் அங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை தாண்டி அவங்க ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க, தொடர்ந்து சேவை பணி, அந்த மலைவாசி மக்களுக்காக அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட், அப்படி பல விஷயங்களை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்க. அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க உங்களுக்கு காமிச்சாங்க?
இல்லை, முதல் நாள் நாங்கள் போனப்போ காலையில் நாங்கள் கிளம்பி தியானலிங்கம் இது போய் சேவித்தோம். லிங்க பைரவி சேவிச்சுட்டு அப்படியே வந்தோன்னே ஈஷா கிரியான்னு சொல்லிட்டு ஒரு தியான முறையை வந்து அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அது உண்மையாகவே ரொம்ப ஒரு லைஃப் என்லைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு மனித உயிர் தேடலுக்கு உள்ளான ஒரு அடிப்படை விஷயங்கள் அந்த ஈஷா கிரியாவில் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. மனுஷனுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எவ்வளவோ தேவைகள் இருக்குது. அதை தாண்டி அவனுக்கு மன அமைதி ஒன்று தேவை. அப்படின்றது அந்த அமைதியை தேடி இந்த ஈஷா கிரியா வந்து ஒரு 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 படிநிலையே மேலே எடுத்து கொண்டு போணுச்சு. அதுக்கு அடுத்து நாங்கள் வந்து ஈஷா வித்யா ஸ்கூலுக்கு போனோம். அவங்க நடத்தக்கூடிய ஸ்கூல்ஸ்க்கு போனோம். அது வந்து நான் உண்மையாக சொல்கிறேன், லைஃப்பில் எல்லாருமே ஒரு ஸ்கூல் நடத்தக்கூடியவங்க, ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்தக்கூடியவங்க அந்த இடத்த போய் கண்டிப்பாக பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் நடக்கக்கூடிய ஒரு பள்ளி இந்த அளவுக்கு சிறப்பாக நடத்த முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டு தான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் அவ்வளோ அறிவு வாய்ந்த குழந்தைகளாக இருக்கிறாங்க. அவங்களோட தினமும் பயிற்றுவித்தல் முறை வந்து அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. 6வது 7வது படிக்கக்கூடிய குழந்தைகள் ரொபோட்டிக்ஸ் கற்றுக்குறாங்க, 3D பிரிண்டிங் கற்றுக்குறாங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ் அவ்வளோ அருமையாக இருக்குது அவங்களுக்கு. இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஈவன் தோ இஃப் தே ஆர் இன் ஸ்டேட் போர்டு சிலபஸ், அவங்க தமிழ்நாடு அரசுடைய பாடத்திட்டத்திலே இவ்வளோ விஷயத்தை அவங்க கற்றுக்குறாங்க. அப்புறம் ChatGPT யூஸ் பண்ணுறாங்க. இந்த மோஸ்ட் அட்வான்ஸ்டு வெர்ஷன் ChatGPT யூஸ் பண்ணி குழந்தைகள் ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணுறாங்க. 6வது 7வது படிக்கிற மாணவர்களுக்கே அந்த அளவுக்கு அறிவுத்திறன் இது பண்ணுறாங்க. அவங்களோட அடிப்படையாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகள், அதாவது குழந்தைகள்கிட்ட முகம் சுளிக்காத ஆசிரியர்களாக அவங்க வந்து அதுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நம்ம பார்க்கும்போதே நம்ம உள்ளே போன வேகத்துக்கு நமக்கு தெரிஞ்சது ஒரு 3 மாணவிகள் நம்மளை வந்து டேக் பண்ணிக்கிட்டாங்க. அந்த 3 மாணவிகள் தான் நமக்கு ஒட்டுமொத்த பள்ளிகளையும் கூட சுட்டி காமிச்சாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேயே லீடர்ஷிப் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அது ஆக்சுவலாக என்ன ரீசன்னா, சாதாரணமாக நமக்கு தெரியும் ஒரு 6வது 7வது படிக்கிற மாணவர்களுடைய கேப்பபிலிட்டி இன்னைக்கு சாதாரண ஸ்டேட் போர்டில் இருக்கிற மாணவர்களோட கேப்பபிலிட்டி என்னன்னு தெரியுது. அவங்களுடைய பேசுகிற இதாக இருக்கட்டும், ஒரு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறபோது கஷ்டப்படும் போது இவங்க ரொம்ப சகஜமாக நம்மளை கூப்பிட்டுக்கிட்டாங்க. அவ்வளோ அழகாக நம்மளை கம்யூனிகேட் பண்ணி ரொம்ப எல்லாத்தையும் இதுதான் எங்கள் ஸ்கூல் கிளாஸ் ரூம், இதுதான் எங்கள் கிரவுண்டு, இதுதான் எங்கள் ப்ராஜெக்ட், அப்படி எல்லா விஷயத்தையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. இங்கிலீஷ்லேயும் ரொம்ப நல்லா பேசினாங்க. அதே சமயத்தில் தமிழ்லேயும் நம்மளை அவங்க ஹேண்டில் பண்ண விதம் ஒரு கல்லூரி பிடித்த ஒரு மாணவருடைய அந்த மனநிலையை அவங்கள்ட்ட நம்ம பார்க்க முடிஞ்சது. அவங்க வந்து தேசிய கீதத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருக்கட்டும், ப்ளஸ் நம்மளோட தமிழ் பாரம்பரியத்துக்கு சைவ வழிமுறையாக இருக்கக்கூடிய தேவாரம் அவங்க கொடுக்க அந்த ஸ்கூலில் இருந்த மரியாதை, குழந்தைங்களெல்லாம் கிளம்பி போகும்போது திருத்தொண்டர் தொகை சுந்தரமூர்த்தி நாயனாரோட திருத்தொண்டர் தொகையை வந்து ஒழிக்க செய்து தான் அவங்க வந்து பள்ளியிலேருந்து குழந்தைங்களை வெளியே அனுப்புகிறாங்க. ரொம்ப ஒழுக்கமான சூழ்நிலையில் குழந்தைங்களுக்கு, அதாவது எந்த ஒரு அழுத்தமுமே அந்த குழந்தைங்களோட முகத்தில் நம்மளால் பார்க்க முடியல. அந்த குழந்தைங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, மைண்ட் ஃப்ரீயாக இருக்கிறாங்க, கேம்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது. ஆசிரியர்களும் அவ்வளோ வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஒளிர் பொருந்திய முகங்களாக இருந்து அவங்களும் அதோட ஃபீல் நம்ம பண்ண முடிஞ்சது. அதாவது மாணவர்களுக்கும் ஆசிரியருக்குமான அந்த உறவு முறைங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. மற்ற பள்ளியில் இருக்கக்கூடியதை விட அங்கே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்போட அவங்க ரெண்டு பேரும் பழக முடிஞ்சதை பார்த்தது. மற்ற பள்ளிகளில் நம்ம போய் பார்க்கும்போது ஒரு வகுப்பறைக்கு ஒரு ஆசிரியர் தான் இருப்பாங்க. இங்கே 2 ஆசிரியர்கள் இருந்தாங்க. அதாவது வகுப்பு எடுக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர், மாணவர்களை கவனிக்க ஒரு ஆசிரியர்னு சொல்லி 2 பேர் ஒரு கிளாஸை கவனிச்சுக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதே சமயத்தில் அவங்க சொல்லி கொடுக்குற விதம் ரொம்ப நமக்கு வந்த வேகத்துக்கு அந்த மாணவர்கள் கையில் ஒப்படைச்சதுலேருந்து அவங்க யாரையுமே வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. முழுக்க அவங்க கையில் கொடுத்துட்டு ஆசிரியர்கள் வெறும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாங்க. அதே மாதிரி எல்லா பள்ளி அறைகளிலையுமே கிளாஸ் ரூம்ஸ்லேயுமே ஒரு ப்ரொஜெக்டர்ன்றது மேண்டேட்ரியாக இருக்குது. நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்குது. உள்ள ஆடியோ விஷுவல் மீடியமில் வந்து அவங்க வந்து தன்னோட கல்வியை கற்கிறாங்க. எல்லாத்திற்கும் தனிப்பட்ட முறையில் ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் இருக்குது. மேத் லேப் வச்சுருக்குறாங்க. குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த அட்டல் லேப் அது ரொம்ப 1-2 பள்ளிகளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இவங்க இந்த பள்ளியில் அந்த அட்டல் லேப் இருக்குது. அது மூலயமா அவங்க சும்மா 8வது 9வது படிக்கும் போதே ட்ரோன் ரெடி பண்ணுறாங்க, 3D பிரிண்டிங் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க பல விஷயங்கள் பண்ணுறதை நம்மளே பார்க்க முடிஞ்சது. அதனால் இந்த ஈஷா வித்யான்றது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் பெரும்பாலான தமிழக பள்ளிகளில் இப்படி நான் ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப உயர்தர கல்வி கொடுக்கக்கூடிய பள்ளிகள்லேயே இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு ICSEயோ ஒரு CBSE ஸ்கூல்ஸ்லேயோ கூட ரொம்ப மாதிரியான ஒரு பல லட்சங்களை கொட்டி
படிக்கக்கூடிய கல்வியே ரொம்ப எளிமையான மக்கள். ஏன்னா நம்ம அந்த பள்ளியில் பார்க்கும்போதே தெரிஞ்சுது, அந்த பள்ளியை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக அந்த பள்ளி நடக்கிறாங்க. அந்த நடத்துகிற மாணவர்களுக்குலையும் கிட்டத்தட்ட 60% பேர் வந்து ஸ்காலர்ஷிப்பில் தான் படிக்கிறாங்க. அந்த ஈஷாவோடைய ஸ்காலர்ஷிப்பில் தான் அவங்க படிக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய 40% தான் ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்க. அவங்களுக்கும் ஆஃப் ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அவங்க பண்ணி. அதுவும் அந்த ஸ்கூல் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் அங்கே படிக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் ட்ரைபல்ஸ். ஆமாம், குறிப்பாக அதுதான் அது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், ஈஸா பண்ணக்கூடிய விஷயம். அதாவது மொத்தமாக இவங்களுக்கு ஒரு 10 பள்ளிகள் இருக்குது. ஆந்திராவில் ஒரு பள்ளி, தமிழகத்தில் தான் அவங்களுடைய அதிகமான 9 பள்ளிகள் தமிழகத்தில் தான் இருக்குது. இப்படி தமிழ்நாட்டை மையமாக வச்சு தான் அவங்களோட அந்த ஈஷா வித்யா ரொம்ப அருமையாக நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக நமக்கு உள்ளம் கவர்ந்த விஷயம் எதுன்னா அந்த திருவாசகம், தேவாரம் இந்த விஷயங்களை பள்ளி மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, எந்த ஒரு பள்ளியிலையும் தமிழுக்கான முக்கியத்துவமோ, தமிழ் திருமுறை, தேவாரம் இதுக்கான முக்கியத்துவமோ இல்லாமல் போன இடத்துல ஈஷா நடத்துகிற பள்ளியில் இந்த அளவுக்கு கொண்டு போய் அந்த விஷயத்தை சேர்த்ததுங்கிறது ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்தது. ரொம்ப நல்லா. நம்ம அங்கேருந்து நம்ம ஈஷா வித்யாவிலேருந்து நம்ம நேராக ஈஷா கோஷாலைக்கு நம்ம போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஈஷா கோஷாலையில் வந்து ஒரு 700லேருந்து 800 மாடுகள் வந்து வளர்க்குறாங்க. அதில் 23லேருந்து 24 மாட்டு வகை பிரீடுகளை தான் அவங்க வளர்க்குறாங்க. ஜெர்சி மாடு வளர்க்குறதே இல்லை. அவங்களுக்கு அதுக்கு ஒரு நாளைக்கு அவங்க வந்து அந்த மாடுகளை பராமரிக்கிறதுக்கு மட்டும் 80,000 செலவு பண்ணுவதாக அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போது அந்த மாட்டுக்கு தேவையான சில அடிப்படை கேட்டில் ஃபீட்ஸ் எல்லாமே அவங்களோட இடத்துலேருந்தே அவங்க இது பண்ணுறாங்க. இந்த மாட்டோட வரக்கூடிய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸாக இருக்கக்கூடிய பாலையாக இருக்கட்டும், தயிர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க ஈஸாக்கு அவங்க இருக்க மையத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அதுலேருந்து வரக்கூடிய அந்த மாட்டு சாணத்திலிருந்து விபூதிகள் நிறையா தயாரித்து இது பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து அவங்களோட தோட்டத்துக்கு இயற்கை உரத்துக்காகவும் உபயோகிப்பதாக அவங்க சொல்கிறாங்க. நம்ம குறிப்பாக அதில் வந்து அழிந்து வரக்கூடிய உயிரினங்களை நம்ம மாட்டு வகைகளை ரொம்ப பாதுகாத்து அவங்க அதை திரும்ப மீட்டெடுத்துட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை ரொம்ப பாராட்டணும். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில அரிய வகையான இந்த காரான் பசு இந்த மாதிரியான பசுக்களை பாதுகாத்து வளர்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப பாராட்டுடைய விஷயம். அதை தாண்டி நாட்டு நாய் வகைகள் இதுவும் கூட அங்கே நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுவுமே கூட நமக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. ஏன்னா 800 மாடுகளை பராமரிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த விஷயத்தையும் நம்ம அங்கே பார்க்க முடியுது. சமீபத்தில் போயிட்டு வந்த திரு தருமபுர ஆதீனம் அவங்களும் கூட இந்த விஷயத்தை ரொம்ப பாராட்டி சொல்லியிருந்தாரு. இவ்வளோ நாட்டு மாடுகளை பராமரிக்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம், இதில் ஈஷா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி 2 தினங்களுக்கு முன்னாடி போயிருந்த தர்ம ஆதீனம் கூட இதை பற்றி பாராட்டிட்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அந்த இடமே பார்க்குறதுக்கு. ஒரு ஆன்மீகம் மையம் வந்து வெறும் ஆன்மீக மையத்தோடு மட்டும் இல்லாமல் அது இருக்கக்கூடிய இடத்த சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன வகையில் அவங்கெல்லாம் வந்து உதவிகரமாக இருக்க முடியும் அப்படின்றத ஒரு குறிக்கோளாகவும் வச்சு அவங்க செயல்பட்டுருக்காங்கன்றது இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம போனது சேவ் த சாயில் மூமெண்ட்டு. சேவ் த சாயிலில் பார்த்தோம், அவங்க நிறையா விஷயங்கள் சொன்னாங்க. அது நம்ம சத்குரு வந்து இது ரொம்ப தெளிவாக அவங்களோட யூடியூப் சேனலில் அதை பற்றி பேசியிருக்காங்க. கடந்த ஒரு 10-20 வருடங்களாகவே அவங்க இதுக்காக வேலை செஞ்சுட்ருக்காங்க. உதாரணத்துக்கு பசுமை கரங்கள், காவிரி காலிங், ரேலி ஃபார் ரிவர்ஸ், சமீபத்தில் இப்போது சேவ் சாயில் மூமெண்ட். கிட்டத்தட்ட சத்குரு பல நாடுகளுக்கு பைக்கிலே பயணம் செஞ்சு முக்கியமான மாநாடுகள் நடத்தி உலக அளவில் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துட்ருக்காரு. இன்றைய சமுதாயத்துக்கு இது தேவையான ஒரு விஷயமும் கூட. ஏன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் சுற்றுச்சூழலை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மண்ணை பாதுகாக்கணுங்கிற ஒரு மூமெண்ட்டை தமிழகத்திலிருந்து எடுத்தது ரொம்ப நல்ல விஷயமா தெரிஞ்சது. நம்மளையும் கூட மரக்கன்றுகள்லாம் நட வச்சுருந்தாங்க. ஆமாம், அது ரொம்ப ஒரு சேவ் த சாயில் மூமெண்ட் பற்றி ஃபர்தராக நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈஷா ஃபவுண்டேஷனோட யூடியூப் சேனல்லையும் அவங்களோட வெப்சைட்டில் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் போய் பார்த்துட்டு கூட அதை தெரிஞ்சுக்கலாம். அதோட முக்கியத்துவம் நம்ம எதிர்கால தலைமுறைக்கு என்ன விதத்தில் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது அதுக்கூட முக்கியத்துவம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் அதை போய் பாருங்கள். அதை பற்றின ஒரு சின்ன ஒரு புரிதலை நீங்கள் ஏற்படுத்திக்கணுன்றது எங்களோட விருப்பம். அதை தொடர்ந்து நம்ம போனது ஆதியோகி திவ்ய தர்சனம். எப்படி இருந்தது? இதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்க. எப்படி இருந்தது அந்த விஷயம்? மகாதேவாய நமஹ, மகாதேவாய நமஹ, மகாதேவாய நமஹ, மகாதேவாய நமஹ.
ஆதியோகி சிலையின் மேலே அவங்க காட்டின அந்த டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது சிவபெருமான் எப்படி வந்து கைலாய மலையில் உருவானார், அதன் மூலமாக அந்த சப்த ரிஷிகள் வந்து அவங்களுக்கு எப்படி இந்த யோகக்கலையை வந்து சிவபெருமான் கடத்தினார், அது வந்து எப்படி ஆனிச்சு, சிவபெருமானோட அந்த அர்த்தநாரீஸ்வரர் ரூபம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து காட்டுறாங்க. அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலையின் மேலே இதை வந்து ப்ரொஜெக்ஷன் ஆகி அதன் மூலமாக நம்மளுக்கு வந்து அந்த சவுண்ட்ஸு, அது ஒரு அவரோட வாய்ஸில் அதெல்லாம் கேட்குறப்போ அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்தது. எனக்கு இதெல்லாம் தாண்டி எனக்கு இருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல கூடின கூட்டம். ஆமாம், கிட்டத்தட்ட நம்ம போனது ஒரு ஸ்பெஷல் டே கூட கிடையாது, ஒரு ஃபெஸ்டிவல் டே கூட கிடையாது, சாதாரண நாட்கள் தான். சாதாரண நாட்களில் போகிறப்பயே ஒரு 20,000க்கு மேலே மக்கள் அந்த இடத்துல கூடியிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய மக்கள் வர்றாங்க. அது தொடர்ந்து அந்த திவ்ய தரிசனத்தை தொடர்ந்து கீழே இருக்கக்கூடிய சப்த ரிஷிகளோட அந்த இடம் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல அவ்வளோ பெரிய இது தீப ஆராதனை கூட நடக்குது அந்த இடத்துல. அதுக்காகவும் மக்கள் போய் தீபாராதனைக்காகவும் போய் மக்கள் பார்க்குறாங்க. அப்போது மக்களுக்கான இவ்வளவு அந்த நிறுவனத்தை பற்றின ஒரு தப்பான செய்திகளை பரப்பிட்டு வந்த நிலையில் கூட மக்களுக்கு அதன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை அந்த ஆதியோகி சிலையின் வாயிலில் நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா தினசரி ஈஷா யோகா மையத்திற்கு லட்சக்கணக்கானர் வந்துட்டு போயிட்டு இருக்க விஷயத்தை நம்ம இன்றைக்குமே பார்க்குறோம். எவ்வளோ அலிகேஷன் அது மேலே வச்சாலும் கூட மக்கள் வந்து அதோட ஏதோட தேடலுக்காக ஈஷா மையத்தை தொடர்ந்து வந்து பார்த்துட்டே இருக்காங்க. இது மூலமே மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா, தினசரி அவங்களுடைய ஈஷா யோகா மையத்தில் அந்த 7 மணிக்கு அந்த ஆதியோகி சிலையில் திவ்ய தரிசனம்ங்கிற அந்த ஒரு காட்சி இருக்குது. வாய்ப்பு கிடைக்கிற எல்லாருமே, கோயம்புத்தூர் போகிற எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அதை போய் பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான இப்போ ஈஷாவுடைய அந்த இசையில், சத்குருவோட குரலில் பார்க்கும்போது நமக்கே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிற விதமாக அந்த திவ்ய தரிசனம்ங்கிறது இருந்தது. எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசையும் கூட. ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், இது முடிச்சுட்டு நம்ம வந்து அன்றைக்கி நைட்டை வந்து டின்னரை முடிச்சுட்டு அதுக்கடுத்த நாள் காலையில் ஈஷா குருகுலம் நம்ம போய் பார்த்தோம். ஈஷா குருகுலம்ன்றது வந்து ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருந்தது. அங்கே வந்து அவங்களோட பயிற்றுவித்தல் முறை, தேவாரம் திருவாசகம் தான் அடிப்படை, அதுதான் அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த குருகுலம்னா எனக்கு இன்னொரு கேள்வி வருது. குருகுலம்னாலே இங்கே ஒரு சைட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, குலக்கல்வியை நீங்கள் ஏதாவது திணிக்கிறதுக்காக இந்த மாதிரி குருகுலங்கள்லாம் உருவாக்குறீங்களா அப்படின்னு. ஆக்சுவலாக ஈஷாவோட குருகுலத்தில் என்ன சொல்லி தராங்க? ஈஷாவின் குருகுலத்தில் தமிழர்கள், நீங்கள் குலம்னு சொல்கிறது ஒரு ஜாதின்னு இல்லாமல் நான் தமிழர்னு ஒரு ஒட்டுமொத்த ஒரு லார்ஜர் ஃபார்மேட்டில் அதை எடுத்துக்கிறேன். தமிழர்களோட அடிப்படையான கல்வி முறையை அங்கே வந்து சொல்லித்தராங்கன்றது தான் உண்மை. இதில் வந்து குறிப்பிட்ட ஒரு ஜாதியோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு மதமோ கூட இதில் வந்து பெருசாக ப்ளே பண்ணுறதில்ல. தமிழர்களோட அடிப்படை என்ன, அவங்க எப்படியெல்லாம் நம்ம ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட பயிற்றுவித்தல் முறை எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபெர்டைலான ஒரு எஜுகேஷன் சிஸ்டமை அவங்க வந்து உள்ளே சொல்லித்தராங்க. நம்ம இன்றைக்கி வந்து சும்மா ஒரு 4-5 எஸ்ஏவோ ஸ்டோரியோ படிச்சுட்டு போயிட்டு ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனோ படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதக்கூடிய ஃபார்மேட்டு தமிழர்களோட ஃபார்மேட்டே கிடையாது. காலையில் எந்திரிச்ச உடனேயே இறைவனுக்கு வந்து நம்ம வந்து நன்றி செலுத்தணும். அதை தொடர்ந்து நம்மளுக்கு இறைவனுக்கு உண்டான பாராயண பாடல்களை நம்ம பாடணும். அதுக்கப்புறம் நம்மளோட அடிப்படையான மார்ஷியல் ஆர்ட்ஸ், நம்மளோட அந்த கலை தற்காப்பு கலைகளை கற்றுக்கணும். அதுக்கப்புறம் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்மளோட பாடலாக இருக்கட்டும், நம்மளோட இயல் இசை நாடகம் இதை மையமாக தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை இருந்தது. ஆமாம், அப்படி வந்து கட்டமைப்பில் அந்த குழந்தைகளை வந்து அவங்க வந்து உருவாக்குறாங்க. அங்கே சண்டேஸ் லீவ் அப்படின்றதெல்லாம் கிடையாது. வருடத்திற்கு 2 மாதம் மட்டும் அவங்க வந்து விடுமுறை கொடுக்கறதாக சொல்கிறாங்க. ஆமாம், தீபாவளி சமயத்தில் ஒரு மாதமும் அதை தொடர்ந்து ஒரு மாதமும் 2 மாதம் விடுமுறை கிடைக்குது. 2 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த மாணவர்களை வந்து செஞ்சுட்டு போகிற விஷயத்தை பார்க்கணும். உண்மையாக ஈஷா குருகுலத்திலிருந்து வெளியே வரக்கூடிய குழந்தைகள் வந்து இந்த சமுதாயத்திற்கான மிகப்பெரிய ஒரு சேவை செய்வாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இருந்து வெளியே வந்தவங்க நிறைய பேர் சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமான நபர்களாக இருக்கிறாங்க. மேலும் இதற்கப்புறம் வரக்கூடியவங்க சமுதாயத்திற்கான சிந்தனையுடன் வரக்கூடிய ஒரு குழந்தைகளாக தான் அவங்க வெளியே வருவாங்க. 16 வருடம் அவங்க முடிச்சுட்டு வெளியே வரப்போ இப்போ நம்ம போய் உள்ளே பார்க்குறப்பே தெரிஞ்சது எல்லாருமே ஒளிர் பொருந்திய முகமாக இருந்தாங்க. இந்த தேஜஸ் தெரியுதுன்னு சொல்லுவாங்களே, அவ்வளோ தூரம் அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ பாசிட்டிவிட்டியை வந்து எனர்ஜியை வந்து அவங்க அவ்வளோ தூரம் அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றது நல்லா தெரியுது. அந்த அவ்வளோ இந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறதே நம்மளுக்கு இந்த யுகத்தில் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியும் இதில் எந்த அடிப்படையில் அவங்க ஆள் சேர்க்குறாங்கன்னு நம்ம அவங்கள்ட்ட கேட்கும்போது
ஏன்னா அதை சுற்றி நிறைய கான்ட்ரவர்ஷியல் இருக்குது கட்டாயத்தின் அடிப்படையில் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதில் பெற்றோர்களும் மாணவர்களோட விருப்பத்தை புரிஞ்சு அவங்களுக்கு அதில் உண்மையாகவே ஆர்வம் இருந்தால் மட்டுமே தான் அதில் அந்த குருகுலத்துக்கு எடுக்கிறாங்க. இல்லாட்டினா அவங்க யாரையும் இது பண்ணுறதில்ல. 4 விஷயங்களை அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஒன்று இசை, ஏதாவது ஒரு இசை கருவி அவங்க கற்றுக்கிறாங்க. 2வது நடனம், பரதநாட்டியத்தில் கற்றுக்கிறாங்க. 3வது கலரி, இந்த மாதிரியான விஷயம். 4வது யோகா, இந்த விஷயத்தில் அவங்களுடைய இது பண்ணுது. இதில் கடைசி 2 வருடம் ஏதோ ஒரு 2 பாடத்தை எடுத்து அதில் ரொம்ப நிபுணத்துவம் பெற்று அது மூலயமா சமுதாயத்துக்கு வெளியில் வரும்போது வராங்க. இதே சமயத்திலே அவங்களுடைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அதையும் கூட அவங்க ஈஸியாக முடிச்சிடுறாங்க. நம்ம அவங்கள்ட்ட கேட்கும்போது எங்களுக்கு அது பெருசாக தெரியல, ஏன்னா நாங்கள் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையில் எங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அப்படியே சகஜமாக எங்களால் அதில் பாஸ் ஆக முடியுது அப்படிங்கிறது. அந்த குருகுலமில் இருக்க குழந்தைகள் மட்டுமே தற்காப்பு கலைகளை கற்றுக்கொறது, அதில் அவங்களுக்கு மட்டும் சொல்லி தரதில்லை. அந்த ஈசா யோகா மையத்தை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய ஆதிவாசி குடியிருப்பு மக்களுக்கு குழந்தைகளும் அங்கே வந்து களரி கற்றுக்குறாங்க, தற்காப்பு கலைகளை கற்றுக்குறாங்க, சிலம்பம் கற்றுக்குறாங்க. இதெல்லாமே அங்கே ஈசா யோகா உள்ளே வந்து சொல்லித்தராங்க. அப்போ அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, எங்களை சார்ந்த ஆட்கள், எங்களுக்கு உள்ள இந்த கேம்பஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நாங்கள் சேவை கிடையாது, எங்களோட சேவைன்றது பறந்து விரிந்து இந்த சமுதாயத்துக்கானது அப்படின்றத வந்து நம்ம உள்ளே போய் பல விஷயங்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி நீங்கள் அந்த வனவாசி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கும் போது நம்ம அவங்க அந்த அந்த மக்கள் மத்தியில் அவங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்திற்கான விஷயங்களை நம்ம பார்க்க முடிஞ்சுது. பொதுவாகவே அந்த ஏரியாவில் 2 விஷயத்தை மையமாக வச்சு அவங்களோட வாழ்க்கையை பிரிக்கிறாங்க. ஒன்று ஈஷா வருவதற்கு முன், இன்னொன்று ஈஷா வந்ததுக்கு பின். இப்படி தான் அந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுடைய வாழ்க்கை இருக்குது. இன்றைக்கி அவங்களுடைய சிறு தொழில் விஷயங்களை நம்ம சொல்லும்போது அந்த ஏரியாவில் நிறைய கடைகள்லாம் வச்சுருந்தாங்க, நிறையா கதைகள் கூட உங்களுக்கு அனுபவங்கள் கூட அவங்கள்ட்ட பகிர்ந்தாங்க. அதில் நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு நல்ல விஷயம்? இல்லை, அதுதான் இப்போ நான் சொன்ன மாதிரி அங்கே இந்த நிறுவனம் வந்து அந்த ஈஷா யோகா மையம் கேம்பஸ்குள்ளே வர்றவங்களுக்காக மட்டும் அவங்க சேவை கிடையாது. அவங்க சேவைன்றது வந்து அதை தாண்டி ஒட்டுமொத்தமான சமுதாயத்துக்கானது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு சாம்பிள் என்ன அப்படின்னா, அந்த ஈஷா யோகா உள்ளே நம்ம வந்து ஆதியோகி தாண்டி நம்ம உள்ளே போகிறப்போ 2 பக்கங்கள்லேயும் கடைகள் நிறையா இருக்குது. அதாவது அங்கே வரக்கூடிய விசிட்டர்ஸ்க்கு தேவையான உணவு, வேறு ஏதாவது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸு, வேறு ஏதாவது பொருட்கள் வாங்குற மாதிரி கைவினை பொருட்கள், இந்த மாதிரி கடைகள்லாம் நிறையா இருக்குது. இதை வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஈஷா யோகா மையத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு, கிராமவாசிகளுக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அங்கே வந்து ஒரு 3 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே வணிகம் நடக்கக்கூடிய வணிகம் வந்து அவங்களே எடுத்துக்காம அங்கே இருக்க சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அங்கே வந்து ஒரு வியாபாரம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த கேம்பஸ்குள்ளே தான் இப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம ஈஷா சுற்றி அந்த கேம்பஸை விட்டு வெளியே வந்து அந்த ஊர் மக்கள் வசிக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் போகிறப்ப எல்லா இடத்துலையுமே சத்குரு அவர்களோட ஃபோட்டோ நம்மளால் பார்க்க முடிஞ்சது அவங்களோட போர்டில். அப்போ அவங்களோட அந்த என்டர்பிரினர்ஷிப்புக்கும் ஒரு சின்ன அடிப்படையான வியாபார முறைக்கும் இவர் வந்து நிறையா வந்து அங்கே இன்புட் கொடுத்துருக்கிறாரு. அவங்க எப்படி வியாபாரம் பண்ணணும், எப்படி லாபகரமாக பண்ணலாம், நஷ்டத்தில் இருந்த ஒரு தொழிலை வந்து எப்படி லாபகரமாக பண்ண முடியும், இந்த மாதிரியான ஒரு நிறைய ப்ரோக்ராம்ஸ், என்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் அவங்க நடத்தி அவங்களோட அங்கே சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து தன் வாழ்வில் இந்த ஈஷா யோகா மையம் வந்ததுக்கப்புறம் பல மடங்கு அவங்களோட உயர்நிலைக்கு போயிருக்கிறாங்க அப்படின்றதும் நம்ம நல்லா பார்க்க முடியுது. அதாவது அவங்க ரீசெண்டாக கூட ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த வீடுகளில் இருந்த பெண்கள் இப்போ அந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மூலயமா அவங்க இப்போ டேக்ஸ் பேயராக மாறி இருக்காங்க. சமீபத்தில் கொஞ்சம் பேராக சேர்ந்து அவங்க சொந்த காசுலேயே ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து ஃப்ளைட்டில் போயிட்டு வந்து இப்படி ஒரு அனுபவம்லாம் கூட பகிர முடிஞ்சுது. ஏன்னா சாதாரணமாக நமக்கே தெரியும் வீட்டில் இருக்க பெண்களை வெளியில் கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம்னு. அதுவும் அந்த மாதிரி கிராமத்தில் இருந்து ஒரு பெண்ணை வெளியில் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததில் ஈஷா ஒரு பெரிய பங்காற்றி இருக்குது. அதே மாதிரி அந்த ஏரியாக்களில் மருத்துவ சேவை மற்ற விஷயங்களும் கூட பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஈஷா பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இருந்தாலும் கூட ஈஷானாலே இப்போ இவ்வளோ விஷயம் நீங்கள் அதற்கு ஆதரவாக பேசும்போது உங்கள் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வரும். நீங்கள் ஏதாவது ஈஷாலேருந்து பணம் வாங்கியிருக்கீங்களா, இல்லை ஈஷா உங்களுக்கு ஏதாவது பே பண்ணியிருக்காங்களா, எதனால் நீங்கள் அவ்வளோ ஆதரவாக பேசுகிறீங்க? ஏன்னா நமக்கு தெரியும் தொடர்ந்து தமிழகத்தில் சில குறிப்பிட்ட நபர்கள் இதன் மேலே பல குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. நம்ம ஒவ்வொரு குற்றச்சாட்டாக இப்போ எடுத்து முன்வைக்கிறேன். அதில் ஒரு மக்களோட பார்வையில் இருந்து நான் அதை கேள்வி வைக்கிறேன். அதில் நீங்கள் பார்த்ததும் நீங்கள் உணர்ந்ததை வச்சு சொல்லலாம். மொதல் விஷயம், அது எலிஃபென்ட் காரிடார், அது வந்து யானைகளோட பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? இல்லை, இதுக்கு தொடர்ந்து நிறையா தடவை சத்குரு அவர்கள் வந்து தெளிவான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எலிஃபண்ட் காரிடார் இல்லை,
1 இன்ச் கூட எலிஃபண்ட் காரிடார் கிடையாது, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நானுமே எனக்கும் இந்த காடு, ஃபாரஸ்ட் இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் புரிதல் உண்டு. அதை சார்ந்து நான் ஒரு 6-7 வருஷமாக தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு வரேன். அப்படி இருக்கிறப்போ எலிஃபண்ட் காரிடார்னு ஒரு இடத்த சொல்கிறது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, யானைகள் வந்து தன்னோட உணவுக்காக ஒரு வழியை வந்து அதை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். இந்த இடத்துல போனோம் நம்மளுக்கு தண்ணி இருக்கும், ரெகுலராக போனோம்னா இந்தந்த சீசன்ஸில் தண்ணி இருக்கும், இங்கெங்கே போனோம்னா நம்மளுக்கு தேவையான உணவு நம்மளுக்கு கிடைக்கும். யானைகள் அதை நோக்கி தான் நகரும் இரவு வேளைகளில். அப்படி ஈசாவை நம்ம சுற்றி பார்க்குறப்போ ஒரு நீரோடையோ ஒரு தண்ணீர் போகக்கூடிய பாதைகளோ இல்லை யானைகளுக்கு தேவையான அந்த மூங்கில்கள் அது சாப்பிடக்கூடிய மரங்கள் அதுங்களோட கிராஸ் பார்டர்ஸ் ஏரியாவோ அந்த இடத்துல எதுவுமே இல்லை. அதோட நில பரப்பு அமைப்பே எப்படி இருக்குது அப்படின்னா, யானைகள் வந்து இதை தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஈஸா இருக்கக்கூடிய இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது க்ளீன் பிளெயின்ஸ். இது ஆக்சுவலாக அது வந்து ஒரு மலைப்பாங்கான பகுதிகளே கிடையாது. அது ப்ளஸ் இது வந்து விவசாய நிலம். அங்கே இருக்கக்கூடிய சில விவசாயம் அவங்க விவசாயமும் பண்ணுறாங்க. ஈசாவோட அந்த காம்பவுண்ட் வாலை தாண்டி நிறைய விவசாயிகள் விவசாயம் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது அந்த இடம் வந்து வேற ஒருத்தரோடது, அவங்க விவசாயம் பண்ணிட்டு வராங்க. அதை தாண்டி தான் காடுகளே இருக்குது. அது அந்த விவசாய நிலத்தை தாண்டி இந்த பக்கம் தான் ஈஸா இருக்குது. அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு ப்ரைவேட் லேண்டு தான். இது வந்து எலிஃபண்ட் காரிடார் அந்த ஒரு விஷயம் கிடையாது. இன்னும் இவங்க சொல்கிறது வந்து இந்த கிரமேஷன் பற்றி ஏதோ சொல்கிறாங்க. ஆமாம், குறிப்பாக அதை தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் ஈஷா முழுக்க சுற்றிட்டு வந்திருக்கீங்க. ஈஷாக்குள்ளே ரகசியமாக ஒரு சுடுகாடு ஒன்று இருக்கிறதா சமீபத்தில் சில ஊடகவியலாளர்கள், சமூக ஆர்வலர்கள் என்று தன்னை சொல்லிக்கூட நபர்கள் அலிகேஷன்ஸ் வச்சுட்ருக்காங்க. நீங்கள் அதை கிரிமிட்டோரியம் பார்த்தீங்களா? எங்கே இருக்குது அது ஆக்சுவலாக? அதாவது ரகசியம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ரொம்ப மர்மமான முறையில் கண்ணிலே தெரியாத இடத்துல ஒளிச்சு வச்சு சில செயல்பாடுகள் செய்யக்கூடியது தான் ரகசியம். அது வெளியே தெரியவே கூடாது. அப்படி இருந்தாலும் அதுக்கு பேர் ரகசியம். எந்த சூழ்நிலையிலையும் எப்படி நோண்டி பார்த்தாலும் தெரியக்கூடாது. சிதம்பரம் ரகசியத்தோட ரகசியமா. ஆமாம், அந்த மாதிரி தான் இவங்க சொன்னது. இந்த இதெல்லாமே ரொம்ப ரகசியமான மர்மமான சுடுகாடு இருக்கு. ஏன்னா நமக்கு இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ அதை பற்றி பார்த்தா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இந்த இடத்துல இருந்து நான் வீடியோ எடுக்கிறேன், நீங்கள் பார்க்குறது தான் இந்த சுடுகாடு, இது ஈஷாக்குள்ளே இருக்குது, இங்கே தான் சத்குரு வந்து ரகசியமாக சுடுகாடு நடத்திட்டு இருக்காரு, எதுக்காக நடத்திட்டு இருக்காரு, இப்படிலாம் பல பேர் வந்து பேசி வீடியோ போட்டுருந்தாங்க. ரகசியம்னா அந்த மாதிரியான ஒரு மிஸ்டரிக்குள்ளே இருக்கணும், ஒரு மித்துக்குள்ளே இருக்கணும். அது வந்து அது எப்படின்னா நம்மளுக்கு கண்ணில் புலப்படாத ஒரு அநியாயம் நடக்கக்கூடிய இடம் தான் இவங்க சொல்கிற மாதிரியான நெரேட்டிவ் ஸ்டைல். ஆனால் ஆக்சுவலாக அது என்னென்னா, நீங்கள் ஈசாக்குள்ளே உள்ளே நுழைஞ்ச உடனே ஆதியோகி சிலையை நோக்கி நீங்கள் பயணிக்கணும்னா உங்கள் லெஃப்ட் சைடில் அந்த சுடுகாடை தாண்டி தான் நீங்கள் போகவே முடியும். நீங்கள் ஏதாவது பொட்டி வாங்கிட்டு பேசியிருப்பீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இல்லை, அங்கே லட்ச மக்கள் போகிறாங்கல்ல. இல்லை, என்னென்னா அவங்கள பார்க்கறது தானே. இப்போ நான் சொல்கிறேன், உள்ளே நுழைஞ்சவனு லெஃப்ட் சைட்லேயே முன்னாடியே இருக்குது, மக்களோட நேரடி பார்வையிலே இருக்குன்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் போய் நாளைக்கு பார்த்தீங்கனாலும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. இல்லை, நானும் பார்த்துட்டேன். இருந்தாலும் கூட மக்களுடைய கேள்வியாக நான் இதை கேட்குறேன், அதனால தான் இதை கேட்டேன். ஆக்சுவலாக நானும் பார்த்தேன். எந்த அளவுக்கு அது நமக்கே ஒரு இதாக இருந்துச்சுன்னா, இதையாட இவ்வளோ பில்டப் பண்ணிங்கிற மாதிரி இதாக இருந்தது. காரணம் என்னென்னா, நம்ம உள்ளே போன வேகத்துக்கு முதல்ல பார்க்குறது சுடுகாடு, அதை தாண்டி தான் நம்ம ஆதியோகி சிலைகிட்ட போகிறோம், ஆதியோகி சிலை தாண்டி தான் சர்ப்பவாசல், அதையும் தாண்டி தியானலிங்கம், அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய தங்குற இடம்லாம் இருக்குது. இதற்கும் இடையில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்குது. ஒரு ஆளை இங்கிருந்து இங்கே கூட்டிகிட்டு வரதுக்குள்ளேயே லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துடுவாங்க. அவ்வளோ. அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஈசா சுடுகாடு, ஆதியோகி சிலை, இந்த ட்ராவல் எல்லாமே கவர்மெண்ட் பஸ் எந்த நேரம் வேணாலும் உள்ளே போயிட்டு வெளில வர முடியும். இந்த சுடுகாட்டில் எந்த விஷயம் நடந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அதாவது ஒரு தேர்ட் பர்சன் யார் போனாலும் எந்த டைம்லையும் உள்ள அலோடு. அங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் கூட கிடையாது. அவ்வளோ தூரம் வெஹிக்கிள்ஸும் கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸும் உள்ளே போயிட்டுருக்க அந்த பாதையில் இந்த சுடுகாடு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இது சத்குருவோட ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தொலைநோக்கு பார்வை என்ன அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான சுடுகாடு இல்லை, எரிக்கிறதுக்கான சுடுகாடு. அதை பற்றி அந்த ஊர் தலைவர் கூட பேசியிருந்தாங்க. சரியான முறையில் அவங்களோட இறுதி சடங்குகள் நடக்குவதில்லை அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு சுடுகாடு வந்து அங்கே இயங்கிக்கிட்டு வருது. அதுவும் அனுமதியோடு தான் அவங்க இயங்கிக்கிட்டு வராங்க. இன்னும் ஆக்சுவலாக இன்னும் இயங்க கூட இல்லை, இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்கு, இன்னும் அப்படியே தான் இருக்குது. இவங்களுடைய வழக்குனால அப்படியே தான் இருக்குது. ஈஷா ஏதோ இன்றைக்கி தான் சுடுகாடு நடத்துதா அப்படின்லாம் இல்லை. ஈஷாவுக்கு தமிழகம் முழுக்க பல்வேறு சுடுகாடுகள் இருக்குது. அதில் இப்போ சென்னையில் இதில் இருக்கிற சிறந்த சுடுகாடு அப்படின்லாம் அவார்டுலாம் கூட வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பகுதியில் ஈஷாவை சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு சுடுகாடு இல்லாததுனால அந்த மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறாங்க சத்குருட்ட.
அதனால சத்குரு ஒரு இடம் கொடுத்து அங்கே ஒரு சுடுகாடு கட்டி கொடுத்துருக்காரு. இன்னும் அது பயன்பாட்டிற்கே வரலை. அந்த மாதிரி தான் அது இருக்கு. இருந்தாலும் கூட சில மூத்த ஊடகவியலாளர்களால் இதை வந்து கருத்து திரிப்பு பண்ணப்படுது. நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க பொட்டி வாங்கிட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு. ஆன்மீக மையத்துக்கு ஒருத்தன் தேடி போகிறான் அப்படின்னா தன் வாழ்க்கையில் அவனுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகி அதை தாண்டி அவன் தன்னோட மன ரீதியான ஒரு பக்குவ முறை அடையிறதுக்காக தான் ஆன்மீக மையத்துக்கு தேடி போகிறது. அங்கே போய் பணம் கிடைக்கும்லாம் யாரும் போக முடியாது. நம்ம பணம் செலவு பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஈசா யோக மையம் யாருக்கும் எந்த பணமும் கொடுக்கறதும் கிடையாது. சொல்லப்போனால் அவங்களே 2 நேரம் தான் சாப்பிட்றாங்க உள்ள. அவங்களோட உணவு முறையே வேறு மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரியான அலகேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை ஒரு என்ன சொல்கிறது ஆதாரமற்றதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். நான் இது நாள் வரைக்கும் ஈசா யோக மையத்துக்கு போனதே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாய் வியாபாரிகளாக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் மூலிமா நிறைய விஷயங்கள் என் மைண்டுக்குள்ளேயே போய் இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கம், ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் உள்ளே நம்ம போய் அந்த விஷயங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட அர்ப்பணிப்பான ஒரு சேவை இருக்குல்ல, அந்த வாலண்டியர்ஸ் அவங்களோட சேவைகளுக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுத்தே ஆகணும். அதாவது ஈசா யோக மையம் அவங்களுக்கு சம்பளம்லாம் கொடுக்கறதில்ல. they are voluntarily they are sacrificing themselves to the society. நீங்க வாலண்டியர்னு சொல்றது சன்னியாசிகளையா அல்லது இவர்கள்? 2 பேருமே சொல்றேன். ஓ, துறவரம் எடுத்தவங்களும் அங்க வந்து ரொம்ப டெடிகேட்டடா வேலை செய்றாங்க. அவங்களுக்கு எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. நான் ரொம்ப அதுதான் கேட்க வந்தேன். என்ன காரணம்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக 10-15 ஆண்டுகளாக ரொம்ப சீரியஸாக பேசுகிறது. சன்னியாசிகள் கட்டாயப்படுத்தி அங்கே இருக்க வைக்கிறாங்க. குறிப்பாக பெண் சன்னியாசிகள் இவங்கெல்லாம் வந்து அச்சுறுத்தப்பட்டு கட்டாயத்தின் அடிப்படையில் அங்கே உள்ளே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உள்ளே போயிருப்பீங்க, அவங்கள பார்த்துருக்கீங்க, பேசியிருக்கீங்க. அந்த மாதிரி கட்டாயம் ஏதாவது இருக்கா? எப்படி அவங்க இருக்காங்க? இது சம்மந்தமாக ஒரு துறவி நம்ம வந்து ரேண்டமாக அங்கேருந்து நிறைய பேர் ஒருத்தர் அங்கே உள்ள சேவைகளில் இருந்தவங்கள நான் ஒருத்தரை மட்டும் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு, அவங்கள கூப்பிட்டு வச்சு நான் உட்கார வச்சு பேசினப்போ தெரிஞ்சிச்சு. நான் அவங்ககிட்ட கேட்டேன், உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னு. நான் என் மனசுக்கு விருப்பப்பட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், இப்போ உங்களுக்கு திரும்பி குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகணுன்னு ஒரு விருப்பம் வருது திடீர்னு, உங்களால் போக முடியுமா? கண்டிப்பாக என்னால் போக முடியும். ஆல்ரெடி இங்கே வந்து தன்னோட குடும்ப சூழ்நிலைகள், குடும்ப பிரச்சனைகள் அவங்களால சமாளிக்க முடியாமல் இருந்த சூழ்நிலையில் இங்கே துறவிகளாக இருந்தவங்க வந்து திரும்ப அவங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போயிருக்காங்க, என்னாலேயும் போக முடியும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் ரிட்டனாக வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் உங்கள்கிட்ட எதுவும் டிக்ளரேஷன் வாங்கிக்கிட்டாங்களா? உள்ளே வந்தால் இத்தனை நாள் கழிச்சு தான் நீங்கள் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டாங்களா? அப்படிலாம் ஓரலாவும் கிடையாது. ரிட்டன்லேயும் நாங்கள் எதுவுமே பண்ணுறது கிடையாது. எங்களோட தனிப்பட்ட விருப்பத்தின் காரணமாக நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோம் அப்படின்றதையும் அவங்க சொன்னாங்க. ரொம்ப தெளிவாக சொன்னாங்க அதை. அதாவது நான் சொன்னது, அங்கே இருக்கக்கூடிய துறவிகள் நாங்கள் 2 நாள் உள்ளே தங்கியிருக்கிறேன். இன்னும் அவுட் எல்லா இடமும் நான் போயிட்டு வந்துட்டேன். அப்படி பார்த்தப்போ யாருக்குமே அந்த மாதிரியான நிர்பந்தங்கள் அங்கே கிடையாது. அதாவது இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சொசைட்டி என்ன மாதிரியான சொசைட்டி அப்படின்னா, இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்தியான்றது. உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் வந்து சில உங்களுக்கு அடிப்படையான சுதந்திரம் கொடுத்துருக்கு. அதற்கு எதிராக யாருனாலையும் செயல்பட முடியாது. அதை வந்து அதுக்கு அடிப்படை முகாந்திரம் இருந்திருந்தால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். இன்றைக்கி அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்லேயே போயிட்டு இவங்களுக்கு அந்த ஆதாரம் இருந்திருந்தால் இவங்க போய் நின்று அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கணும்ல. இவங்களுக்கு மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, அதன் மேலே ஒரு சர்ச்சையை கிளப்பி அதன் மூலயமா அதுக்கு வந்து எதிராக இயங்கக்கூடிய சில நிறுவனங்கள்கிட்டருந்து பணம் சம்பாதிப்பது மட்டுமே இவங்களோட நோக்கமாக இருக்குதுன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த மனநிலை, அதாவது யாராவது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்கிறவன் யார், அவன் பின்புலம் என்ன, அவன் இதுக்கு முன்னாடி என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்கான், அவன் மேலே என்ன அலிகேஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் அது ஒரு விஷயத்தை முடிவு பண்ணணும். இன்றைக்குமே மக்கள் வந்து ஒரு தன் வாழ்நாளில் யாராவது ஈசான்னு சொன்னால், ஓ அங்கே உள்ளே போனால் வெளியே வர மாட்டாங்க போல இருக்கும், அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு அவன் சொன்னவன் மேலேயே முழுமையான நம்பிக்கை இல்லைன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். கண்டிப்பாக. ஏன்னா அப்படி இருந்திருந்தால் இந்த தினசரி லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி தினசரி லட்சக்கணக்கான மக்கள் வரும்போது அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி சன்னியாசிகள், அதை தாண்டி அங்கே 3 விதமான நபர்களை பார்த்தோம். ஒன்று சன்னியாசிகள், 2வது தன்னார்வலர்களாக வந்து தொண்டு செஞ்சுட்டு இருக்கவங்க, 3 மாதம் 6 மாதம் இப்படி வேலை செய்கிறாங்க. சில பேர் குடும்பங்களாக கூட உள்ளே இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆமாம், தே ஹாவ் செப்பரேட் டார்மெட்ரி ஃபார் த ஃபேமிலி டைப் ஆஃப் சிஸ்டம்ஸு. இப்போ நான் இருக்கேன், என் மனைவி குழந்தைகளோட நான் போய் உள்ளே ஒரு வாரம் தங்கணும்னா அதுக்கு அவங்க தனியான ஒரு தங்கும் விடுதி வச்சுருக்கிறாங்க.
அங்கே வந்து அவங்களுக்குன்னு மனைவிமார்கள் கூட தங்கக்கூடிய குடும்பத்து ஆட்களுக்கும் தனிப்பட்ட ஒரு தங்குதல் முறை இருக்குது, அங்கே ஸ்டே பண்ணக்கூடிய மெத்தட் இருக்குது. அந்த மாதிரி அவங்க பலவிதமான ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஹியூமன் மைண்டுக்கு கம்ஃபர்ட் ஜோன் எப்படி இருக்கும், அதாவது புலன்களை அடக்கி ஆன்மீக தேடலை பண்ணக்கூடியவர்களுக்கு சிறந்த இடம். அதாவது இளைஞர்களுக்கு தன் வாழ்வில் தவறான நோக்கங்களுக்கு பயணிக்காமல் அவங்க சரியான வாழ்வியலை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடம். அதாவது நம்ம ஆனந்தமாக இருக்கக்கூடியது. இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் வந்து தன் வாழ்க்கையில் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய ஃபார்மேட் ஆஃப் என்ஜாய்மெண்ட் இருக்குது. ஒன்று ட்ரிப்பு போகிறது, அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. இன்னும் சில இளைஞர்கள் வந்து தப்பான வழிக்கு போய் குடிக்கு அடிமையாகி பப்பு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு இதெல்லாம் ஒரு ஆனந்தத்துக்கு உண்டான வழி கிடையாது. தனக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணி நம்ம மனநிலையை வந்து ஆனந்தமாக வச்சுக்கிறதுக்கு சில யோக முறைகள் இருக்குது, சில தியான முறைகள் இருக்குது. அப்படின்றத சொன்ன ஒரு இன்னர் இன்ஜினியரிங் மெத்தட் அங்கே இருக்குது. அதான் சத்குரு நான் சொன்னதில் ஒன்று நான் நோட் பண்ணேன் அன்றைக்கி போனப்போ, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆனந்தமாக இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழிமுறை இது. வித்தவுட் வைன் ஒன்லி டிவைன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். அப்போது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஆன்மீகத்தின் அடிப்படையில் உங்களை நீங்கள் ஆனந்தமாக வச்சுக்க முடியும் அப்படின்றத சொன்னக்கூடிய ஒரு மாடர்ன் ஆன்மீகம் ஒரு மெத்தட் தான் ஈசா வந்து பிரகடனப்படுத்துகிறாங்க. இதை வந்து எல்லாருமே வந்து அவங்க வாழ்நாளில் ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை வாழ்நாளில் கடைப்பிடிக்கணுன்றது என்னோட விருப்பம். இந்த எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது நமக்கு சத்குரு மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், ஆனால் நிதர்சனம், இது ரெண்டுமே நம்ம பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. மொதல் விஷயம், அவர் கர்நாடகாக்காரு, அவருக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை? ஆனால் தமிழ்நாட்டில் தமிழுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ விஷயங்களை பண்ணுறது சத்குருவாக தான் இருக்காரு. ஏன்னா தேவார திருவாசகம், அதை தாண்டி தமிழர் கலை, தமிழர் வாழ்வியல், இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ரெண்டாவது, அது யாருக்கான இடமா இருக்குன்னா 3 தரப்புவான மக்களுமே வந்துட்டு போகிறாங்க. ஒன்று ஆன்மீக தேடலுக்காகவும் வராங்க, யோகா பயிற்சிக்காகவும் வராங்க, அதை தாண்டி சுற்றுலா நோக்கத்துலேயும் வந்துட்டு போகிறாங்க. இப்படியும் பார்க்க முடிஞ்சுது. தினசரி லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. அவங்க எல்லாரையுமே முகம் சுளிக்காமல் அவ்வளோ அன்போட ஆனந்தமாக அவங்கள வரவேற்று அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணி அவங்கள வழி அனுப்பி வைக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இப்படி நமக்கு அந்த ஈஷாவுடைய அந்த 2 நாள் பயணம்ங்கிறது பலவிதமான இது இருந்தது. இருந்தாலும் கூட தொடர்ந்து இவங்க மேலே அலிகேஷன் வைக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஏன்னா நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே பகுதியில் இன்னொரு மதத்தினுடைய ஒரு அமைப்புடைய கட்டிடங்களும் அதோட நிறுவனமும் அங்கே இருக்குது. ஸோ சின்ன டிஸ்டன்ஸில் தான் ரெண்டுத்தோட இதுவும் இருக்குது. ஈஷா மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க. ஆனால் அந்த நிறுவனத்தை பற்றி எந்த ஒரு வாய் திறக்கிறதும் இல்லை, அதை பற்றி பேசுகிறதும் இல்லை. ஏன் தொடர்ந்து ஈஷா மட்டும்? இல்லை, நீங்கள் சொல்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அது என்ன அப்படின்னா, ஈஷா மையத்திற்கு தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்து கிறிஸ்தவ நிறுவனமான காருண்யா நிறுவனம் இருக்குது. பால்தினகரன் அவர்களோட ஒரு மிகப்பெரிய நிறுவனம். ஈஷா மையத்தோட பல மடங்கு பெருசாக இருக்கக்கூடிய கேம்பஸ்ஸு. இன்றைக்கி ஈஷாவில் இருக்கக்கூடிய பல இடங்களோட ஃபோட்டோஸு, வீடியோஸு, அந்த இடம் எப்படி இருக்கும், என்ன நம்மளால் விளாகிங்கே பண்ண முடியும். காருண்யாக்குள்ளே போய் யாராவது இது வரைக்கும் எதாவது பண்ணி வீடியோ எடுத்து போட்டிருக்காங்களா? அந்த பகுதியை இவர் சத்குரு அவர்கள் போய் ஈஷா ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து தினமும் ஒரு 20,000-30,000 மக்களுக்கு மேலே அங்கே வந்து உள்ளே போய் தன்னோட வாழ்வியல் ப்ராக்டிஸை வந்து பண்ணுறதுக்கான முறை அங்கே ஏற்படுறப்போ, கிறிஸ்துவ காருண்யா நிறுவனத்துக்கு அடிப்படையிலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் ஒன்று இருக்குது. அதாவது அவங்களை நோக்கி நகர்க்கக்கூடிய மக்கள் போகக்கூடிய சூழ்நிலையில் அங்கேருந்து டைவெர்ட் ஆகி ஈஷாவுக்கு போகிறாங்க. இதனால் பெரும்பாலான மத மாற்றம் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தடுக்கப்படுது. இது உங்களுக்கு தெரியும், மத மாற்றம்ன்றது வந்து ஒரு ஃபாரின் இன்வெஸ்டடு ஒரு பெரிய அஜெண்டா. இதற்கு ஈஷா வந்து ஒரு தடை கற்களாக இருக்கிறாங்க. அப்படின்றதுனால இந்த நிறுவனங்கள் எல்லாத்துக்கிட்டையும் அதாவது பேசக்கூடிய எத்தனை ஊடகங்களும் வாடகை வாய் வியாபாரிகளுக்கும் ஃபண்டிங், அவங்களுக்கு தீனி போடுறதே இந்த நிறுவனமாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் கூட நம்மளுக்கு இருக்குது. அதனால் நம்ம மக்கள்கிட்ட சொல்ல வேற விஷயம் என்னென்னா, நாங்கள் ஏதோ ஈஷாவுக்கு ஆதரவாக இந்த வீடியோ பதிவிடணும், ஈஷாவுக்கு பொட்டி வாங்கிட்டு இதை பேசுகிறோம், அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் அங்கே 2 நாள் இருந்தது மூலமாக எங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிது. அந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறத ஒரே ஒரு நோக்கம் தான் இந்த வீடியோட நோக்கமே தவிர, மற்றபடி யாருக்கு ஆதரவாகவும் யாருக்கு எதிராகவும் நிற்பது நம்மளுடைய நோக்கமே இல்லை. அப்படி தான் நானும் பார்க்குறேன், நீங்களும் அப்படி தான் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன்.